இனிய வணக்கம் நண்பர்களே. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலர் கோவில் தாங்க இந்த சிவன்மலை. இந்த சிவன்மலையினுடைய சிறப்பு என்னன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் ரிஷபராசி நண்பருக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றங்கள் என்ன, உங்களுக்கு நடக்க போகின்ற நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவராசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு. கிரகநிலை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருன்னு, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன்னு, சுகஸ்தானத்தில் சூரியனு, மேலும் பார்த்தீங்கன்னா புதன் கேதுன்னு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய்னு, களத்திர ஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு கிரக நிலைகள் வளம் வந்திருக்கு. இந்த கிரக மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியில் சுகஸ்தானத்தில் இருந்த புதனும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுது. 14ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுது. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 16ஆம் தேதியில் சுகஸ்தானத்தில் இருந்து சூரியனும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதனும் ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுது. இந்த கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நட்சத்திர பலன்களாக உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுங்க. வாகனம் வாங்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவீங்க. பயணம் மூலம் உங்களுக்கான சாதகமான பலன் கிடைத்திடுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற போகுது. அடுத்தபடியாக வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுதுங்க. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு வாய்ப்பு இருக்குது. திறமை அதிகரித்து காணப்படுவீங்க. உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது. மனதில் தைரியம் கூடிடும். மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியமும் வாக்குண்மையும் அதிகரித்து காணப்படுவீங்க. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரித்து காணப்படுது போகுது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். மேலும் மாத தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சூரியனும் புதன் கேது பகவான் இணைந்து 10ஆம் வீட்டில் ராகு பயிற்சி ஆகுதுங்க. மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் வீட்டிலேயே, சனி பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் பயிற்சியாக இருப்பாங்க. மாதத்தில் முற்பகுதியில் சுக்கிரன் 3ஆவது வீட்டிற்கு பிறகு 4ஆம் வீட்டிற்கு நுழைவார். 15, 17ஆம் தேதிகளில் புதனும் பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் வீட்டிற்குள்ளே நுழைவாங்க. மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெற போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப முன்னணியில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களையும் கவனமாக இருங்க. குடும்பத்தில் உள்கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருந்தாலுமே குரு பகவானால் உங்கள் பேச்சு வார்த்தைகளால் குடும்ப உறுப்பினர்கள் கையாளக்கூடியவதாக, வீட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். தனிப்பட்ட உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாங்க. திருமண உறவுகளை கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவியை வருத்தப்படும் வகையில் எதையும் நீங்கள் செய்வதையோ சொல்வதையோ தவிர்த்திடுங்க. குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா காதல் உறவுகளை டென்ஷன் அதிகரித்து காணப்படும். பிற்பகுதியில் தான் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க போகுதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் தொழில்நுட்ப மாணவர்கள் பயனடைவாங்க. அவ்வப்போது வியாபாரம் சம்பந்தமாக சில செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக கூட இருக்குங்க. வியாபாரத்திலும் கவனமாக இருங்க. வெளிநாடு மூலங்களிலிருந்து நீங்கள் நன்மைகளை பெற போகிறீங்க. நீங்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்லக்கூடிய கனவுல இருந்தீங்கன்னா நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் முதல் பாதியில் சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூட கிடைத்திடுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரலாம். சில சுப காரியங்கள் நிறைவேற போகுதே. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை பராமரிக்க போகுதே. உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடன் அன்பாக பேசுவாங்க. நல்ல வேலையை செய்யுமாறு அறிவுறுத்துவாங்க. மேலும் உறவுகள் மீண்டும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க. பரஸ்பர பிரச்சனைகள் தீர்க்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் வரலாம் மற்றும் உங்களுடைய பதற்றம் அதிகரித்து காணப்படும்.
நீங்கள் எதையுமே கவனித்து செய்வது நல்லதுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் நடந்தால் பணம் செலவாகி அனைவருடைய மகிழ்ச்சியை நீங்கள் அடைவீங்க. இந்த வழியில் பயணத்தின் இயக்கம் இருக்க போகுது. ஆனால் வீட்டில் உங்களுடைய நிதி நிலைமை நன்றாக தாங்க இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வழக்கத்தை பின்பற்றுவதால் கவனமாக இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறிடுங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் சரிங்க, சமுதாயத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி காண்பீங்க. ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்களை கவனமாக இருங்க. சர்க்கரை, ரத்த அழுத்தம், கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னா 40 வயதை கடந்தவங்க லிவர் செயல்பாடு தொடர்பான பரிசோதனை செய்து கொள்வது நல்லதுங்க. மனக்குழப்பம் இதனால் தீர்ந்துடும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கான வெற்றியை தருங்க. குருவினுடைய பார்வையும் 10ஆம் இடத்துக்கு இருப்பதால தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களை அற்புதமான யோகம் தான் உண்டாயிருக்கு. நீங்களே ஏதாவது தவறு செய்தால் மட்டுமே பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மேலும் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க இது. எல்லா விதத்திலும் அனுகூலம் உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்கள் மாற்றி மகிழ்வீங்க. நிலம், வீடு சம்பந்தமான விஷயங்களை செய்வீங்க. நிலம் வாங்கும் போதும் வீடு புதுப்பிப்பதுன்னு, வீடு இடிப்பதுன்னு, பண்ணை வீடுகள் கட்டுவதுன்னு போன்ற செயல்களால் நீங்கள் மகிழ்ச்சி காண்பீங்க. நீண்ட நாட்களாக பேசி வந்தாலும் இதை செய்யாமல் இருந்தவங்க இனி செய்ய தொடங்குவீங்க. கைகூடாமல் இருந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இனி உங்கள் கைக்கு கூடி வருங்க. வருகின்ற 15 நாட்களில் இவை தொடர்ந்த அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆசைகள் எல்லாம் நீங்கள் முயற்சிகளை செய்து முடித்து வைப்பீங்க. வார்த்தைகளை மட்டும் மிகுந்த கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்படுவதுன்னு கோபப்படுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. துர்கையே மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபடு வருவது பெரிய சந்தோஷத்தையும் உங்களுக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் தீர ஆலோசனை செய்து பக்குவான முறையில் அணுகுமுறையில் வெற்றி காணக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பல யோகங்களை நிறைய பெற போகிறீங்க. பணவரத்து அதிகரித்து காணப்படும். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகலாம். சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டிருக்கு. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைத்திருங்க. புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமாக தான் நடக்க போகுது. நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகரித்துடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. வேலை பார்க்கும் இடத்துல பொருள்களை கவனமாக வைத்துக்கோங்க. பாதுகாப்பாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்க முயற்சிகளை செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உறவு வளப்பட போகுது. பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை நீங்கள் செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக போகுது. மனதில் ஏதாவது கவலை இருந்தால் அதை விட்டுட்டு வேற யோசனை செய்வது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு இருக்கலாங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கோபத்தை குறைந்து கொள்வது, பெருமையாக பேசுவதும் உங்களுக்கான காரிய வெற்றியை உண்டாக்கி தரும். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாக இருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்வ தூண்டுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்க நேரிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பாடங்களை கவனம் செலுத்துவது குறைய கூடுங்க. நன்கு படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். வெளிநாடு சம்மந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. உங்களுடைய ராசியில் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் புத ஆதித்ய யோகமும் பத்திர யோகமும் 2 உண்டாகியதுனால குறித்த இந்த யோகங்களுடைய பலனை நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய விரும்பும் நபர்களுக்கு சிறந்த ஒரு காலமாக அமைந்திருக்கு. புதன் கிரகத்தினுடைய பார்வை உங்கள் ராசியில் கல்வி வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. போட்டித் தேர்வு, திறனாய்வு தேர்வு போன்றவற்றில் பங்கெடுத்து தங்களுடைய பள்ளிக்கு பெருமை சேர்க்க போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்தின் தாக்கம் காணப்படுதுங்க. அந்த வகையில் குடும்ப உறவுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையில் மன நிறைவுடன் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க. இந்த பதிவில் நாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ரிஷபராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்ன, எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் ரிஷபராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா
அவர்களுக்கும் இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.